வணக்கம். சிட்டி நியூஸ் பெரம்பலூர். தாய்மானவர் திட்டம் விரிவாக்கம். 4 லட்சம் ரேஷன் கார்டுதாரர்களை பயனடைவார்கள். 65 வயது முதியோருக்கு வீடு தேடி வரும் பொருள் நாளை முதல் வழங்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. ஆந்திராவில் உள்ள பெருமாள் கோயில் மாடிப்படியின் தடுப்பு கம்பி உடைந்து கூட்ட நெரிசலுக்கு 9 பக்தர்கள் பலியானார்கள். 25 பேர் படுகாயத்துடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திருச்சி அருகே எரித்துக் கொல்லப்பட்டதாக கூறப்படும் பெண்ணின் உடலை வாங்க மறுத்த உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சாவுக்கு காரணமானவர்களை கைது செய்ய வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை ரூபாய் 1177 கோடி செலவில் அமைக்கப்பட்ட சாலைகளை தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். தஞ்சாவூர் ராஜராஜ சோழன் சத்திய விழாவையொட்டி பெருவுடையார் பெரியநாயகி அம்மனுக்கு 48 வகையான அபிஷேகம். திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தெய்வ தரிசனம் பெற்றனர். சென்னை ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து LMM-5 ராக்கெட் இன்று விண்ணில் பாய்கிறது. வேளாங்கண்ணியில் சோக சம்பவம். விடுதி அறையில் கணவன் மனைவி உட்பட 3 பேர் தற்கொலை செய்து கொண்டனர். கள்ளக்காதல் விவகாரமா என போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். வேளாங்கண்ணியில் சோக சம்பவம். விடுதி அறையில் கணவன் மனைவி உட்பட 3 பேர் தற்கொலை செய்து கொண்டனர். கள்ளக்காதல் விவகாரமா என போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பெரம்பலூர் அருகே தம்பராம்பட்டி பால் உற்பத்தியாளர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. நூதனமான மோசடி. பெண்ணை கர்ப்பமாக்கினால் ரூபாய் 25 லட்சம் பரிசு. ஆன்லைன் விளம்பரத்தை பார்த்த ரூபாய் 11 லட்சம் இழந்த கட்டுமான ஒப்பந்தக்காரர். இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். ஆஸ்திரேலிய அணிக்கு பதிலடி கொடுக்கும் ஆர்வத்தில் இந்தியா. 3வது 20 ஓவர் போட்டி இன்று நடைபெறுகிறது. நூதனமான மோசடி. பெண்ணை கர்ப்பமாக்கினால் ரூபாய் 25 லட்சம் பரிசு. ஆன்லைன் விளம்பரத்தை பார்த்த ரூபாய் 11 லட்சம் இழந்த கட்டுமான ஒப்பந்தக்காரர். இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். பெரம்பலூர் விஜயகோபாலபுரம் தனியார் தொழிற்சாலையில் 8வது நாளாக உணவை புறக்கணித்த பணிபுரிந்தும் தொழிலாளர்கள் 2 பேர் மயங்கி விழுந்தனர். தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர்.